திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை எழுப்புவான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நாணாதாய் எழுந்திராய் நாவுடையாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் எழுந்திராய் நாவுடையாய் எழுந்திராய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோரம்பாவாய். பங்கைய கண்ணனைன்னு ஒரு பாடம் இருக்கு, பங்கைய கண்ணானைன்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த பெண் யாரு அப்படின்னா, மார்கழி மாதம் விடியற்காலையிலே நோன்பு நோற்பதற்கு நான் முதலில் வருகிறேன்னு சொன்னவள். இரண்டாவது இவள் யார் அப்படின்னா, நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டிலே உறங்குங்கள், உங்களை வந்து நான் எழுப்புகிறேன்னு சொன்னவள். சொன்னது ஒன்றும் செய்யறது ஒன்றும். இப்படி சொன்னவள் இப்பொழுது உள்ளே உறங்குகிறாள். இவள் உள்ள இருக்காங்கிறது யார் சொன்னா? கீழே 7வது பாட்டில் பேய் பண்ணேன்னு ஆண்டாள் ஒரு பெண் எழுப்பினாள் இல்லையா, அந்த பொண்ணு சொன்ன, ஆண்டாளே எல்லாரும் வந்துவிட்டா பாவைகளம் போலாம்னு சொன்னியே, இதோ பாரு இந்த பெண் இன்னும் வரல. பார்த்தாள் ஆண்டாள், அவள் வரவில்லை. உடனே அந்த பெண் வீட்டு வாசல் போய் நின்னுண்டா. பெண்ணே, ரொம்ப நன்னா இருக்கு நீ பண்றது, விடியற்கால பொழுதும் எடுத்தேன், அதுக்கு அடையாளம் சொல்றேன் கேளு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். பெண்ணே, விடியற்காலையிலே செங்கழு நீர் நன்றாக நெகிழ்ந்தது, மலர்ந்தது, ஆம்பல் புஷ்பங்கள் வாடியது. ஆம்பல் புஷ்பம் இரவு மலர்ந்து விடியற்காலையிலே வாடும், செங்கழு நீர் இரவு வாடி விடியற்காலையிலே மலரும். இது விடியற்காலை பொழுதானதற்கு அடையாளமானதே. உடனே அந்த புள்ள இருக்கிற ஒரு பொண்ணு சொன்னா, நீங்க வரக்கூடிய பாதையில செங்கழு நீரெல்லாம் வாடிதான் இருந்திருக்கும், அதை நன்னா திறந்து விட்டுருப்பாள். ஆம்பல் நன்னா மலர்ந்திருக்கும், அதை வாட பண்ணியிருப்பாள். இதெல்லாம் உங்க வேலை. விடியற்காலை பொழுதாகவில்லை. சரி பண்ணே, விடியற்கால பொழுதாகலைன்னு சொல்றேன் இல்லையா, இந்த செங்கழு நீர் எங்கே நெகிழ்ந்தது தெரியுமா? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். பெண்ணே, உன் வீடு, உன் வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டம், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கழு நீர் நன்றாக மலர்ந்தது விடியற்காலையிலே. அதுவும் தோட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? சூரியனுடைய கிரணங்களே உள்ள வர முடியாத தோட்டம். அந்த தோட்டத்திலேயே சூரியன் விடியற்காலையிலே உதயமானார், அவனுடைய வெப்பத்தை கொண்டு செங்கழு நீர் மலர்ந்ததே. ஆம்பல் புஷ்பங்கள் கூம்பி விட்டதே, நீ வந்து பார். உள்ள இருந்தவள் சொன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணின காரியம், விடியற்காலை பொழுது இல்லை. உடனே ஆண்டாள் சொன்னா, சரி இன்னொரு அடையாளம் சொல்றேன் கேளு. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திருக்கோயில், அவரவர்கள் கோவிலுக்கு சன்னியாசிகள் விடியற்காலையிலே செல்கிறார்கள். அவர்கள் யாருன்னா, செங்கல் பொடி கூரைனா சிவந்த வஸ்திரங்களை அணிந்தவர்கள். செங்கல் பொடி சிகப்பா இருக்கும், அந்த சிகப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய வஸ்திரத்தை அணிந்து கொண்ட சன்னியாசிகள். வெண்பல், வெளுப்பான பற்களை உடையவர்கள், தவத்தவர்கள், எப்பொழுதும் தவம் பண்ணக்கூடிய சன்னியாசிகள். தங்கள் திருக்கோயில் விடியற்காலையிலே கோவிலிலே திருவாராதனம் பண்ண வேணும் என்பதற்காக சங்கிடுவான் கையிலே சாவியை எடுத்து கொண்டு போகிறார்களே. சன்னியாசிகள் விடியற்காலையிலே போனால் அது விடியற்காலை பொழுதுதானே, கோவிலை திறக்க வேண்டும் என்று சென்றால் விடியற்காலை பொழுதுதானே. பண்ணே எழுந்துரு. உடனே உள்ளிருந்தவள் சொன்னா, சன்னியாசிகளை எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருப்பா, அவளுக்கு இது விடியற்காலை பொழுதும் கிடையாது, இரவும் கிடையாது, எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். ஆகவே இது விடியற்காலை பொழுதானதற்கு அடையாளம் அல்ல. ஆண்டாள் இப்போதான் சொன்னா, நாங்கள் எதை சொன்னாலும் பதில் சொல்றியே, ஆனால் நீ என்ன சொன்னாய் தெரியுமா? எங்களை முன்னம் எழுப்புவான். பெண்களே, உங்களுக்கு முன்னாடி வந்து விடுறேன். ஆண்டாளே, நீ வந்து என்னை கூப்பிட வேண்டாம், நான் வந்து விடுறேன்னு நீ சொன்னாய். உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அல்லது சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றா? இப்படி ஒன்றை சொல்லி ஒன்று பண்ணுறியா? கொஞ்சம் கூட உனக்கு வெட்கமே இல்லையா? எங்களுக்கு முன்பாக வந்து எங்களை எழுப்பி எங்களையும் கூட்டிக் கொண்டு நந்தகோபாலன் திருமாளிகைக்கு சென்று கண்ணனை எழுப்புவோம் என்று கூறினாயே. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். அண்ணா, வாய் தான் நீ பேசுகிறாய், ஒரு காரியம் உன்னிடத்துல கிடையாது. வாய் பேசும் நங்காய். நங்காயினா அழகான பெண், நல்ல பெண்களுக்கே உண்டான குணங்களெல்லாம் இருந்தால் அவளுக்கு நங்கை என்று பெயர். ஆண்மகனுக்கு உண்டான குணங்கள் இருந்தால் அவனுக்கு நம்பி என்று பெயர்.
பெண்ணே, என்னவோ நீ நினச்சிட்டு இருக்காய் நம்ம போல எந்த பெண்ணும் கிடையாதுன்னு. ஆனால் நீ எப்படி இருக்க தெரியுமா? வாய் பேசும் நங்காய், நன்னா பேசுகிறாய், பேசக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, வாய் பேசும் நங்காய் எழுந்திராய், எழுந்துரு. உள்ள இருந்தவள் பேசாம இருந்தா. நான் உடையாய், விடியற்காலை பொழுதானதான்னு கேட்டாய், நாங்கள் சமாதானம் கூறினோம். பதில் கூறக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் உனக்கு எழுந்து வர வேண்டும் என்று தோணவில்லையே? கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையோ உனக்கு? நாணாதாய், நான் உடையாய், என்ன பண்ணணும் தெரியுமா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை, தாமரை போன்ற அழகான கண்களை உடைய கண்ணன். ஏன் இப்படி சொன்னான்னா, இவள் ஒரு பெண், தன் நினைச்சுட்டு இருக்கா நம்ம போல யாருமே பெண் இல்லைன்னு. அதனால சொன்ன ஆண்டாள், தவிர நீ உன்னை உயர்ந்த பெண்ணாக நினைத்தாயே, உயர்ந்த புருஷனாக ஒருவன் உண்டு, அவன்தான் கண்ணன். ஒரு கையிலே சங்கு, ஒரு கையிலே சக்கரம் ஏந்தியவன், அழகான தாமரையை போன்ற அழகான கண்களை உடையவன். அந்த கண்ணனை பாட வேண்டும் என்பதற்காக அல்லவோ நாங்கள் உன் வீட்டு வாசலிலே வந்து உன்னை கூப்பிடுகிறோம். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட வேண்டும் என்று வந்தோமே. நாவுடையாய், நன்னா பதில் சொல்லக்கூடிய நீ பாடினால் எவ்வளவு அழகாக இருக்கும். பேசுவதிலேயே இவ்வளவு சாமர்த்தியம் இருந்தால் பாடுவதிலே உனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும். ஆகவே பெண்ணே, பங்கைய கண்ணனை பாட வேண்டாமா, எழுந்து வா என்று சொன்னவுடனே அவளும் வெளியே வந்து சேர்ந்தவுடனே இப்பொழுது ஆண்டாள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு பாவைக்களத்திற்கு கிளம்பி சென்றாள்.